ഈ മുല്ലപ്പെരിയാർ ഡാമിന്റെ 3 കിലോമീറ്റർ ഇപ്പം മുതൽ ജനവാസ മേഖലയാണ്. ഞങ്ങൾക്ക് തമിഴ്നാട് സർക്കാരിനോടും തമിഴ്നാട്ടിലെ നമ്മുടെ സഹോദരങ്ങളോടും പറയാനുള്ളത്, അവർക്ക് വെള്ളം നൽകുന്നതിന് ഞങ്ങളോ കേരളമോ എതിരല്ല എന്നുള്ളത് അവരാദ്യം ഒന്ന് മനസ്സിലാക്കണം. നമ്മളെ സംബന്ധിച്ച് അല്ല, അവിടെ അങ്ങനെ ഫീലിംഗ് ഉണ്ടോ? അങ്ങനെ ഫീലിംഗ് ഉണ്ടോ? അതായത് നിങ്ങളുടെ വാട്ടർ തണ്ണി ഇവിടെ തടയും എന്നുള്ള ഫീലിംഗ് നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും ഉണ്ടോ മുല്ലപ്പെരിയാറിൽ? கண்டிப்பா முல்லைப்பெரியார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இதோட விவசாயங்கள் வந்து பாதிக்குது. ஒன்று தமிழ்நாட்டில் 940 இருந்து 950 mm மழை, கேரளாவில் 2500, ஆண்டுக்கு சுமார் 2500 mm மழை பெய்யுது. இந்தியாவில் சிறப்புஞ்சியில் 7000 11,000 வரைக்கும் மழை பெய்யுது. ஆனால் இந்த வைகை டேமும் தமிழ்நாட்டில் எல்லா அணையும் கடலில் கலக்கும். ஆனால் வைகையும் தாமிரபரணி மட்டும் கடல்லே கலக்காது. அந்த அளவுக்கு தண்ணியே இல்லை. போய் ஒரு சமப்பாங்களே வந்து அது ட்ரை ஆயிரும். இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, வைகை டேமில் வச்சு பெருக்கிக்கிறலாம் அப்படின்றாங்க. 16வது நூற்றாண்டில் 900 ஏரி குளங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் அது 300 600 அந்த அளவுக்கு சுமார் குறைஞ்சிருச்சு. இது அரசோட அறிக்கை. இப்போ அதனால தான் முத்து வேத அருளப்பர் பிள்ளை தமிழ்நாட்டில் ட்ரை ஆனதுல வந்து ஒன் அப்ப வந்து ரிசர்ச் குரூப் அனுக்குறாரு. எங்க இருந்து இந்த மழை வருது? ராமநாதபுரத்துக்கு புறம் ட்ரையா இருக்கு, வறட்சியால் பாதிக்கப்படுது. அப்ப இது எங்க இருந்து வருது? ரிசர்ச் குழு அனுப்பும் போது திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டு வத்தலக்குண்டு கணவாயும் ஆண்டிவட்டி கணவாயும் கொட்டக்குறை கணவா இன்பிட்வீன் இந்த இடத்துல தான் வருது அப்படின்னு அந்த குழு வந்து இன்ஃபார்ம் பண்ணுது. அப்ப அதனாலதான் இங்க வந்து சென்னை ராஜதானிக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தை விட்டு இதுல வந்து நமக்கு முல்லை டேம் கட்டுறதுக்கான ப்ரிஃபரன்ஸே வந்து கொடுக்குறாங்க. இது ஆங்கிலேயர் எடுத்தது இல்லை. மறுபடியும் சொல்றேன், ஆங்கிலேயர் எடுத்தது இல்லை. ராமநாதபுரம் ராஜா வந்து அவர் இது பண்றது. அதுக்கு டையப் வரும்போது 1700 சம்திங்ல வந்து 108 ஆண்டுகளாக ரிசர்ச் செய்யப்பட்ட ஒரு கன்சர்வேஷனை தான் டேமா கட்டினாங்க. எப்ப 8 ஆண்டுகள்ல முல்லைப்பெரியாறுல பென்னி குக் தலைமையில. ஆனா இந்த ஆய்வுக்குழு எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு, ட்ரோன் விட்டு பறந்து தண்ணி எடுத்து எங்க இருக்கு வந்துருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு இல்ல. தமிழ்நாட்டில் മനസ്സിലാക്കേണ്ട ഒരു കാര്യം, എല്ലാ വർഷവും കാലവർഷം ആരംഭിച്ച് കാലവർഷം അവസാനിക്കുന്നത് വരെ ഞങ്ങൾ ആശങ്കയുടെ മുൾമുനയിലാണ്. അതിങ്ങനെ സ്ഥിരമായി എല്ലാ വർഷവും തുടരുകയാണ്. ആ ആശങ്കയുടെ കാരണം നിങ്ങളുടെ പേടി എന്താണ്? നിങ്ങളുടെ പേടി എന്താണ്? മുല്ലപ്പെരിയാറിനെ തൊട്ടടുത്ത് താമസിക്കുന്ന ആൾക്കാർക്ക് പേടി എന്ന് പറയുന്നത് ഭൂകമ്പ സാധ്യതാ പഠനം ഇത് നിർമ്മിക്കുന്ന കാലത്ത് നടന്നിട്ടില്ല. ഇവിടെ ഇപ്പൊ പറഞ്ഞതുപോലെ 4 സംതിങ് റിക്ടർ സ്കെയിലിന് മേലെ വന്നു കഴിഞ്ഞാൽ സ്വാഭാവികമായിട്ട് ഡാമിന് എന്തെങ്കിലും അപകടം സംഭവിച്ചാൽ സ്വാഭാവികമായിട്ട് അത് ഞങ്ങളെ ബാധിക്കുന്നു എന്ന് മാത്രമല്ല, ഒരു 4 ജില്ലയെ ബാധിക്കും, ഇടുക്കി ഡാമിനെ ബാധിക്കും. അപ്പൊ അത്തരത്തിലുള്ള വലിയ ആശങ്ക ഞങ്ങളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഉണ്ട്. അത് എല്ലാ വർഷവും തുടരുന്നു. ആ ആശങ്കയ്ക്ക് പരിഹാരം ഉണ്ടാവണം. ആ ആശങ്കയ്ക്കുള്ള പരിഹാരം പുതിയ ഡാം നിർമ്മിക്കലാണ്. പുതിയ ഡാം നിർമ്മിക്കുമ്പോൾ തമിഴ്നാടിന് ഇപ്പോൾ ഉള്ള ഡാമിന്റെ നിയന്ത്രണം നഷ്ടപ്പെടുമെന്ന് അവർ ആശങ്കപ്പെടുന്നുണ്ട്. അതിന് പരിഹാരം കണ്ടുകൊണ്ട് പുതിയ ഡാം നിർമ്മിക്കുകയും അവർക്ക് ആവശ്യമായ വെള്ളം അവർ കൊടുക്കുന്നതിന് വിരോധമില്ല. വെള്ളം കൊടുക്കുന്ന പുതിയ ഡാമല്ല ഒരിക്കലും പരിഹാരം. ലോകത്തെവിടെയായാലും ഏത് സമയത്തും 24 വാർത്തകളും ഓഗ്മെന്റഡ് റിയാലിറ്റി പാക്കേജുകളും എക്സ്പ്ലെയിനറുകളും വിശദമായി കാണാൻ ഞങ്ങളുടെ യൂട്യൂബ് ചാനൽ നിങ്ങൾക്ക് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം.